பனைமரத்தை நம்பி நம்ம உசர போயிடலாம். தென்னை மரம் நிக்கல, தென்னை மரம் அதை நம்பி மட்டும் மட்டையை பிடிச்சி போயிடக்கூடாது. பனைமரத்துக்கு பனைமரம் தான் ஆகுங்க. 77ல் என்ன பண்ணிடுறோம், நாகாட்சிக்கு நேர கிழக்கு பெரிய தோப்புன்னு ஒரு தோப்பு, அதுல போய் ஓலை அடிக்க போனோம். அப்ப 3 நாள் ஓலை நான் வெட்டிட்டேன். 3 நாள் ஓலை வெட்டி முடிஞ்ச உடனே 4வது நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த நேரம் அங்க வந்து பனையை வந்து எரிச்சு வச்சிருப்பா, மட்டை இருக்க மாட்டா, அப்படியே எரிச்சு தான் வச்சிருப்பா. அது ரொம்ப சிராம்பு அதிகம். அந்த மரத்துல ஏறி என்ன பண்ணிட்டேன், ஓலையை வெட்டிட்டு இறங்கும் போது இப்படி ஒரு வளசலான பனை, இப்படி வளைவான பனை, இப்படி வளைஞ்சு இப்படி நிமிர்ந்திருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு அப்படி இறங்கும் போது என்ன பண்ணிடுறேன், அப்படியே கொண்டு போய் இப்படி நெஞ்ச ஓங்கி கொடுத்தேன். நெஞ்சு போய் அடிச்சிருச்சு பனையில. அது இறங்கி வந்து எப்படி படுத்தனே எனக்கே தெரியல, யாரும் கவனிக்கல சரியா. கடைசியா அப்புறம் எல்லாருமா ஓடி அந்த தண்ணியை ஊத்தி அதோட ஒரு மாதிரியா பார்த்தா அந்த இடத்துல படுத்திருக்க மாதிரி தெரியும். அப்படி ஒரு சம்பவம் எனக்கு 77ல் நடந்திருக்கு. பார்வையை வந்து எனக்கு சின்ன வயசுல தலைவியில பார்வை கிடையாது. யாருமே வெட்ட முடியாத பனையெல்லாம் ஏற்றி விட்டு வெட்ட சொல்லிடுவாங்க. அதுல எதோ இருக்கும், பாம்பு இருக்கு, எல்லாமே இருக்கதான் செய்யும். ஒரு ஆள் வெட்டிட்டு வந்துருவாங்க. நான் நேரடியாக போய் பார்க்கல, எனக்கே பயமா இருக்கும். அப்படி இருந்து நான் கடவுளை வேண்டிக்கிறேன், எனக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது, இவர் தீர்க்காயசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் பார்க்க தெரியாட்டாலும் உலகத்துல உள்ள நியூஸ் அப்படியே எனக்கு தெரியும். ஆமா, எங்களுக்கு ஞாபக சக்தி வந்து கூட கூட இப்ப உலக நாட்டுல வந்து ஒவ்வொருடைய மேட்டரும் ஒவ்வொரு இது தெரியும் எனக்கு. ஏதாச்சும் சொல்லுங்க. உலக நாட்டுல ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்காங்க, லண்டன்ல ஒரு முக்கியமான இது வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, உலகத்திலே பெரிய கடிகாரம் லண்டன்ல தான் இருக்கு. அதோடைய இடம் வந்து 14 டன்னா. அதோடைய முள்ளு எவ்வளவு தெரியுமா, அதுலயே 4 டன்னா முள்ளு. அந்த மாதிரி ஒவ்வொரு அதிசயங்களா தெரியும். அந்த மாதிரி எடுக்கலாமா? எடுக்க மேல நீங்க பாட்டு ஏறி சரசரன்னு செய்ய போறீங்களா, அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். ஆமா, இதை விட மேல உயிரினா ஒவ்வொரு கொத்துத்தான் 2வது வெட்டி விழுகாது. ஆமா, அருவாளை இப்படி கையை வச்சு இது பண்ணிடுறாங்க. இப்ப சாதாரணமா நீங்க வெட்டி ஆஸ்பத்திரி போனீங்கன்னா 2000 ரூபாய் வேணும். பிளேடு மாதிரி இருக்கும். ஆமா, பிளேடு மாதிரி தான், சும்மா சீவுங்க ஓலைய. ஆமா, என்னது இது? ஆமா, அந்த மாதிரி தான். அப்படியே வச்சா இறங்கிறேன். ஆமா, ஷூட்டிங்ல அருவா மாதிரி கிடையாது, பிளேடோட ஷார்ப்பா இருக்கும் போலயே. ஆமா, இவ்வளவு ஷார்ப்பா இருக்கிற அருவாவா நீங்க இடுப்புல சுருட்டி போறீங்களே. ஆமா, அது நீங்க எதுவும் தப்பு தவிர ஏதாச்சும் கிழிச்சிடாதா? அதெல்லாம் கிடைக்காது. நம்ம இப்ப பனைமரம் ஏற போறோம்னா என்னென்ன எடுத்துட்டு போகணும்? இந்த அருவா ஒண்ணு, இந்த கயிறு ஒண்ணு, கால் கட்டுக்கு. ஆமா, இந்த இப்படி போட்டுக்கிறோம், இப்படி போட்டுக்கிறது ஒண்ணு, அந்த அருவா ஒண்ணு. சில மரம்லாம் வந்து காட்டுக்குள்ள இருக்கிற மரம்லாம் வந்து இந்த மரம் வந்து பேய் மரப்பா, அந்த மரம் எல்லாம் பிசாசு மரப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சாசுல எங்களை ஒண்ணும் பண்ணாது. நிறைய இடங்கள்ல சாமி மரம்னு சொல்லுவாங்க. சாமி மரத்துக்கு மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். மத்த மரம், அதாவது எந்தெந்த இடத்துல பண்ணுவோம் நாங்க அதுக்கு உச்சரிப்பு பண்ணிடுவோம். அங்க போனா நாங்க முக்கியம் பெரிய பெரிய தோப்பெல்லாம் வந்து குத்தகைக்கு எடுத்தா அப்படின்னு சொன்னா தேங்காய் விட போனாங்க. நம்ம தான் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகின உடனே நம்ம தான் முட்டாள்தனமா வாழ்ந்துட்டோம். நம்ம பிள்ளைகளை எப்படியாவது நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்தந்த வாய்ப்புகள்லாம் அந்த பிள்ளையும் கொண்டு போய் இந்த காலேஜில் சேர்த்து கிடைக்கிறத கொண்டு போய் இது வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். 2 பேரையும் படிக்க வச்சுட்டேன். ஆமா, ஒரு மாதிரியா படிக்க வச்சுட்டேன். இதுலயுமே ஒரு தடவை நான் உச்சிப்பிடி போயிருந்தேன். என்ன பண்ணிட்டோம், ஒரு ஸ்டோர்காரர் அவர்கிட்ட தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஆள் வந்தவர் சொல்லுவாரு, பார்வை இல்லாதவன்லாம் உலகத்துல இருந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். உங்க காதுல விழுவுது? ஆமா, அதோட என்னோட பேசிக்கிருந்தார்ல இன்னொருத்தர், எனக்கு பழக்கப்பட்டவர், அவர் எதிர்த்து பறக்கணும் அடிச்சுட்டார் அந்த ஆளை. நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்ல போச்சு அப்படின்னு, உனக்கு இடையில போயிருந்துன்னா நீ உன்னுடைய நிலைமை என்னடா அப்படின்னு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆச்சு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது எங்கள் அண்ணன்மாரெலாம் ஒத்துக்கிறல யாருமே. 2 அண்ணன் இருக்காங்க எனக்கு. இப்போ தான் ஒரு அண்ணன் இறந்தது, ஒரு அண்ணன் இருக்காங்க. அதுக்கு கூட சொல்லிடுச்சுங்க, இவரை கட்டிக்கிட்டா நான் எங்களுக்கு மதிப்பாக தெரிக்காத, கல்யாணம் பண்ணிக்கிறாத அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நீங்கள் பார்க்கல, நீங்கள் வரலைனாலும் பரவாயில்லை அப்படின்னு. அதோட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 26 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. 2 வருஷம் பிள்ளை இல்லை, 2 வருஷம் குழந்தையே இல்லை. அதுக்கு பின்னாடி தான் 2 பிள்ளைகளுக்கு. எங்கள் அண்ணன் யாருமே வரவும் மாட்டாங்க, கண்டுக்கிறவும் மாட்டாங்க. நாங்கள் அதோட இவர் குணத்தை பார்த்து, இவர் ஓலை தான் வெட்டுறாரு மேலே, இவர் ஓலை வெட்டுறதை பார்த்தே நானே கல்யாணம் பண்ணிக்கிறவே இருந்தேன். நம்மளை வச்சு காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓலை வெட்ட போவாங்க, நான் பயந்து தான் இருப்பேன். எத்தனையோ ட்ரிப்பு ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு வந்துருக்கா, கருக்கு வெட்டி இப்படியே சோர்னு ஓடும் கொண்டுக்கிட்டு வருவா காலை. இப்படி வடிச்சுக்கிட்டு வரீங்களே, அங்கெல்லாம் பனையிலேருந்து விழுந்துட்டாளே, நீ எப்படி தைரியமாக இருக்க? அதெல்லாம் எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு எந்த பயமும் இல்லை. நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு பயமாக தான் இருக்குது. பனையிலேருந்து சொல்லும் போதில் கீழே தூர்லேருந்து தலைப்பருதி கிடக்கு.